ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா பாரு அழறாங்க. ப்ரோமோ பார்த்தீங்களா? அது லைவ்ல இப்போ தான் முடிஞ்சது. அது அந்த கோர்ட்டு கேஸில் நடந்த விஷயந்தான். நம்ம எஃப்ஜே ஹீரோ சார் இருக்கார்ல, அவரை ஹீரோன்னு சொல்கிறதா, மன்மதன் சொல்கிறதா, அது என்னமோ சொல்லுவாங்களே, சாக்லேட் சாக்லேட் பாய், அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க கூட வண்டி ஓட்டிட்டு தன்னை கெத்தாக காட்டுறது. அதான் சொல்கிறேன். இதில் கமருக்கும் இப்போ எஃப்ஜேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கமர் வந்து சீரியல் ஹீரோ, அதனால் அவர் ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து இந்த கேம்காக தன்னை ஹீரோவை காட்டிக்கிட்டு அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில போய் நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இந்த கேம்குள்ளே எவ்வளோ ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹீரோயிசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமர் வந்து தன்னை ஹீரோவாகவே நம்புறாரு. அதனால் ஒன்று ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஏன்னா இது எலைட்டு சைடில் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் லோக்கல் சைடில் இருக்கும் எஃப்ஜே. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேருக்கும் பெரிய இதுவாக எனக்கு ஒன்றும் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ எஃப்ஜேவால் தான் பாருக்கு பிரச்சனை. என்னாச்சு கோர்ட் டாஸ்க்குன்னு பார்த்தா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பஞ்சாயத்து, அது ஒன்றும் இல்லாத செல்லாத கேஸு. அது அமித் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பார், அது ஒரு செல்லாத கேஸ். உங்களுக்கு 9 கேஸ் இருந்தது. சுபிக்ஷாவுக்கு வந்து கன்ஃபர்ம், நீங்கள் டெய்லி இப்போ 2 நாளாக நடக்கிற டாஸ்கில் யார் மேலே எந்த கேஸ் வருதோ அந்த கேஸ்லேருந்து ஒரு கேஸை செலக்ட் பண்ணி இது போடணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது, நேற்று உங்களுக்கு வந்து அந்த இத்தனைக்கும் கேட்டால் முந்த நேற்று, நேற்று இங்கே யூஎஸ் டைம் இந்தியா டைம் கன்ஃபியூஸ் ஆகுது, சாரி கைஸ். ஸோ 2வது நாள் டாஸ்க் முடியும் போதே நீங்கள் அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வச்சுட்டீங்க. எப்பயுமே அந்த வீக்லி டாஸ்க் முடியும் போது தான் நீங்கள் ஸ்பான்சர் டாஸ்க்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கணும் போது அந்த ஸ்பான்சர் டாஸ்க் நடுவில் வந்துட்டாலே மறுநாள் டாஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஒருவேளை அது வைக்கல அப்படின்னா மறுநாள் அந்த டாஸ்க் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா இருக்கா இல்லையா அந்த கன்ஃபியூஷன் காலையிலேருந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்து சுபிக்ஷா உள்ள கூப்பிடுவோம். சரி, சுபிக்ஷாவோட கேஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 9 கேஸ் இங்கே இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் இதில், அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓட்டிங் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஓட்டிங் தான் போடணும். இந்த குரூப்பிசம் தான் உள்ளே வரப்போகுது. அந்த கனியன்கோவோ இல்லை சபரிசமோ தான் உள்ளே வரப்போகுது. சபரி இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் இருக்கிறா இல்லை, அவன் தனியாக 2 கேம் ஆடுறான். கனி குரூப் கூட இருக்கிற மாதிரி ஒன்று ஆடுவான், இல்லாத மாதிரி ஒன்று ஆடுவான். அதுதான் அவனோட பிளேவாக இருக்கணும் போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து பண்ணணும் போது ஆப்வியஸாக இது வந்து தேவையில்லாத இந்த கேஸ். ஏன்னா திருப்பி உங்களுக்கு டிஆர்பிக்கு பாரு தான் அட்டாக் பண்ணணும். கேவலமான ஸ்ட்ராட்டஜி பிபி டீம் பண்ணுறது. உங்களுக்கு கனி விக்ரம் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது ஃபன்னாக போயிருந்தா கூட ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். கண்டிப்பாக சீரியஸாக அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால், விக்ரம் யாரை வக்கீல மோஸ்ட்லி சபரியை எடுத்திருக்கலாம். அப்போ கனி யாரை வக்கீல எடுத்திருப்பாங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் பாருவோ இல்லை யாரோ வந்துடும். கொஞ்சம் அது சீரியஸாக போனாலும் சென்சிட்டிவாக போனாலும் இல்லை ஃபன்னாக போனாலும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். விக்ரமோ ஏதோ 1-2 வார்த்தையை விட்டு இருப்பாரு, இல்லை ஒரு சில அவரோட உண்மையான கேரக்டர் ஏதாவது வெளில வந்திருக்கும். அவர் தன்னை நல்லவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இடத்துல, தான் வந்து எலெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல, பிக் பாஸோட செல்ல புள்ளன்னு சொல்கிற இடத்துல, நானும் கேம்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் கேம்காக இந்த மாதிரி சின்ன சீப்பான விஷயங்களை நானும் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது என் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகி